सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। अर्यातीतरसीवर धगवारिसगुगैल அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சலரமணன் பரிவாளுளம் முருகானல பரனார்ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேன் இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. ஆக குருவினுடைய பரிசுத்தமான சௌக்கியத்தை பரசௌக்கியத்தை தரவல்ல அந்த உபதேசங்களை செவிமடுத்த பின்பு இந்த சிஷ்யனுக்கு எல்லா சந்தேக விபரீதங்களும் ஒழிந்து போயின. ஆன்மாவை பற்றிய தெளிவு குருவின் பிரசாதம் சொன்னோம் இல்லையா? குருவினுடைய பிரசாதமாக தெளிவு அவனுக்கு கிடைத்தது. ஆகவே நிரந்தரமாக அந்த சமாதி அபியாசம் செய்து அதனால் தீட்டப்பட்ட ஞான வாழை கொண்டு சம்சாரம் என்னும் விஷ விருட்சத்தை வெட்டி வீழ்த்தினான் என்பதாக பார்த்தோம். இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், அவனுடைய அகங்காரம் அழிந்து அந்த ஆன்மாவிலேயே நிஷ்டனானான், பிரம்மஸ்வரூபத்திலேயே நிலைத்தான் என்பதாக நாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆக ஒரு சிஷ்யன் இதை சரியாக செவிமடுத்து இந்த பாதையில் நடந்தான்னா இதுதான் அவனுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். அவன் இந்த சம்சார விஷவிருட்சத்தை வெட்டி எறிந்தவனாக இருக்க வேண்டும். அப்போ தான் அது பிரயோஜனம். இந்த சிஷ்யன் குரு சொன்ன வார்த்தையை கேட்டு சமாதியெல்லாம் பழகி அதனால் கூர்த்தீட்டப்பட்ட ஞான வாழ் அர்த்தம் அறிவாம் விழி திறவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அந்த அறிவு என்னும் வாழை கொண்டு சம்சார விருட்சத்தை வெட்டி எறிந்து விட்டான். எரிந்த பிறகு அவனோட உள்ளத்தில் அப்படி ஒரு நன்றி உணர்வு, நன்றி பெருக்கு, a sense of gratitude. குருநாதர் நமக்கு செஞ்ச இந்த உதவி இதுக்கு கைமாறே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் சொல்லிட்டு அவனுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு உணர்ச்சி பெருக்கெடுத்து இப்போ அவன் சொல்கிறான். இதை இங்கே அவன் நிலையை விவரிச்சிருக்காங்க.
9வது வேர்ஸ் இல்லையா? ஸ்வானந்தம் அப்ரதிஹதம் பரிபுஜ்ய ஹர்ஷாத் அஸ்ரு பிரபூர்ணநயனஹ புலகாங்கிதாங்கஹ शिष्यः सगदगदमुवाच गुरुं गृणाब्धिं नत्वा तदङ्घ्रियुगलं विनयोपयुक्तः स्वानन्दम् अप्रतिहतम् परिभुज्य हर्षाद अश्रुप्रपूर्णनयनः पुलकाङ्गिताङ्गः शिष्यः सगद्गदमुवाच गुरुं घृणाब्धिं नत्वा तदङ्घ्रियुगलं विनयोपयुक्तः ஸ்வானந்தம் அப்ரதிஹதம் பரிபுஜ்ய. ஸ்வ ஆனந்தம், இதயத்திலே பொங்குகின்ற அந்த ஆத்மானந்தம் அல்லது அந்த பிரம்மானந்தம், அதனை அது எப்படி அப்ரதிஹதம், இப்போ எந்த தங்கு தடையும் இல்லாமல் பொங்கி பெருகுகிறது. அஞ்ஞானத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய மனதினுடைய சேஷ்டையினால் அது தடைப்பட்டிருக்கு. எது? ஸ்வ ஆனந்தம். இப்போ அந்த மனம் அழிஞ்சு போன பிறகு எந்த தடைகளும் இல்லாமல் சுகக்கடல் பொங்க சொல்லுணர் வடங்கன்னு சொல்கிற மாதிரி அவன் இதயத்திலேயே அந்த பிரம்மானந்தம் பெருகுகிறது. அப்ரதிஹதம், எல்லா தடைகளும் நீங்கி அகண்டமாக எல்லை இல்லாமல் அப்படி பொங்குகிறது. பரிபுஜ்ய, அதை அனுபவித்தவனாய். ஹர்ஷாத், அந்த ஆனந்தத்தினால. அஸ்ருபூர்ண நயனகா, கண்களில் அப்படியே என்ன சொல்கிறது, அஸ்ருபூர்ணம், அப்படியே கண்ணீர் மல்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓன அழ அப்படியே கண்களில் கண்ணீர் பொங்குது. அப்படி நமக்கு ரொம்ப ஆனந்தத்தில் உணர்ச்சி வசப்பட்டோன்னா கண்களில் தண்ணீர் வரும் இல்லையா, ஆனந்த பாஷ்பம்னு சொல்லுவாங்க. ஆனந்த கண், அப்படி கண்களில் அப்படியே கண்ணீர் பங்கு. அது மாத்திரம் இல்லை, புலாங்காங்கிதா, அங்கஹான்னா அவனுடைய அங்கங்கள் புலங்காங்கித அடைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னத்தோ மயிர்கூச்செறிகிற மாதிரி அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அவன். அதனால ஒன்று அந்த ஆனந்தம் அப்படிப்பட்டது, ரெண்டாவது அந்த நன்றி பெருக்கு. he feels so grateful to his guru. இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலையை, ஸ்திதியை எனக்கு காமிச்சு கொடுத்தாரே அப்படிங்கிற மாதிரி அவனோட கண்களில் நீர் பெருகுகிறது. அவனுடைய உடம்பு புலங்காகிதம் அடையுது. ஹனுமான்ஜியுமே ராமனுடைய கதையை கேட்கும்பொழுது எப்பயுமே அவரோட கண்களையும் நீராக சொரியுமா. கையை எடுத்து தலைமையில் வச்சுருவாராம், வச்சு ஆனந்தமாக ரசித்து கேட்டுட்டு இருப்பாராம். என்ன அர்த்தம்? ஆனந்தத்தினால கண்களில் நீர் சொரிகிறது, அப்படியே புலங்காகிதம். அது மாத்திரம் இல்லை, சிஷ்யகா, அந்த சிஷ்யன் சகத்கதம், அப்படியே நான் தழுதழுக்குதுமாங்க இல்லையா, உணர்ச்சி பெருக்கால அப்படியே நான் தழுதழுக்கிறதுமாங்க. சரியா வார்த்தை வராது. சகத்கதம் குரும் குணாப்தியம், தன்னுடைய குருவாகிய அந்த மகான், அவர் இங்கே எப்படி சொல்லியிருக்காமா, குணாப்தியம், கருணைக்கடல், கருணைக்கடலாகிய குருவினுடைய தத் அங்கிரியுகலம் நத்வா, அவருடைய 2 திருவடிகளையும் நன்றாக வணங்கி, வினயோபயுக்தா, வினயம்னு சொன்னால் அடக்கம், பணிவு, தன்னை குறுக்கி கொள்வது வினயம். ரொம்ப வினயத்தோட, ரொம்ப பணிவடக்கத்தோட என்ன செய்கிறான்? உவாச்ச, இப்படி இந்த வசனங்களை பேசுகின்றான், இந்த வார்த்தைகளை பேசுகின்றான். அகம் பிரம்மாஸ்மி,
என்னை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. யார் குரு, யார் சிஷ்யன் அப்படி அவன் பேச மாட்டான். ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தோடையும் நீ அத்வைத பாவனத்தை கை கொள்ளலாம், ஆனால் குருட்ட மாத்திரம் அத்வைத பாவனத்தை கை கொள்ளக்கூடாதுங்கிறார். ரொம்ப ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். ஆமாம், நீயும் பிரம்மன் நானும் பிரம்மன், ஸோ வாட் நவ்? அப்படி இல்லை அவனுக்கு. அவன் அகங்காரம் அழிஞ்ச நிலையில் அவனோட உள்ளத்தில் அப்படி ஒரு நன்றி பெருக்கு. ஆகவே வினயுக்தகான்னு சொல்கிற ரொம்ப கிளியரா, வினயோபயுக்தகா, ரொம்ப பணிவடக்கத்தோடு. தது அங்கிரியுகலம், அவருடைய 2 பாதங்களையும் நத்வா நன்றாக வணங்கி, சகத்கதம் அப்படியே குரல் தழுதழுக்க குருநாதரை பார்த்து கீழ்கண்ட வசனங்களை பேசுகின்றான். அவனுடைய அனுபவத்தை எடுத்து சொல்ல போகிறான். அதுதான் இப்போ 30வது செய்யுள். ஸ்வாமின் பவத்வசன திவ்ய சுதாபிஷிக்தः ஸ்வானந்த மஞ்சுநகரே விஹராமி நித்யே அஜ்ஞான துஹுதம் அதீவ ஷிதேன சம்யக் ஞானாசினா பரிவிலூய சஹானுஜாதம் ஸ்வாமின் பவத்வசன திவ்ய சுதாபிஷிக்தः ஸ்வானந்த மஞ்சுநகரே விஹராமி நித்யே அஜ்ஞான துர்ஹுதமதீவ ஷிதேன சம்யக் ஞானாசினா பரிவிலூய சஹானுஜாதம். சுவாமின், ஹே சுவாமின் அப்படின்னு குருநாதர் அழைக்கிறான். சுவாமின் பவத் வச்சன திவ்ய சுதா அபிஷிக்தா. பவத் தங்களுடைய வச்சனம், அந்த வாக்கினால். எப்படிப்பட்ட வாக்கு? திவ்யம், ரொம்ப திவ்யமான வாக்கு, அற்புதமான அருமையான வாக்கு. அது மட்டும் இல்லை, சுதா, அமிர்தத்தை போன்ற வாக்கு, அமிர்தமயமான அந்த வாக்கினால் அபிஷிக்தா நனைந்தவனாய், தங்களுடைய அமிர்தமயமான அந்த வாக்கினால் நனைந்தவனாய், அதிலே தோய்ந்தவனாய் ஸ்வானந்த மஞ்சுநகரே விஹராமி நித்யே, நித்யே என்றும் எப்பொழுதும் ஸ்வானந்தம் என்கின்ற மஞ்சு நகரே, கவர்ச்சிகரமான அந்த நகரத்திலே நான் ரமித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் என்ன சொல்றான்? என்னுடைய சாமர்த்தியத்தால் இல்லை, என்னுடைய புத்திசாலித்தனம் தான் சொல்லல, தங்களுடைய உபதேசம் என்கின்ற அமிர்தமயமான அந்த வாக்கினாலே நனைந்தவனாய், அதனால் குளிப்பாட்ட பெற்று நான் அந்த ஸ்வானந்தம் என்கின்ற மஞ்சு நகரம்னா ரொம்ப கவர்ச்சிகரமான அருமையான மனதிற்கு இனிமையான, அப்படி சொல்லலாம், மஞ்சு, அந்த மாதிரி நகரத்திலே கழித்து கொண்டிருக்கிறேன். பிஹராமி நித்தியே என்றும் நான் ரமித்து கொண்டிருக்கின்றேன். அப்புறம் பாருங்க, 4வது வரியில் கடைசி வார்த்தையை எடுத்துக்கணும். சக அனுஜாத்தம் அஜ்ஞான துஹுதம். சக அனுஜாதம், நம்ம பிறக்கும்போது கூடவே தோன்றியங்கிற மாதிரி சொல்றாருங்க. சக அனுஜாத்தம், பிறப்பிலிருந்து அனாதி காலமாக கூடவே இருக்கின்ற தோன்றிய அஜ்ஞான துஹுதம். அஜ்ஞானம் என்கின்ற துஹுதம், சுஹுதம்னா என்னது? துஹுதம் ஆப்போசிட், எதிரி, பகைவன். அவனை அதீவ ஷிதேன சம்யக் ஞானாசினா பரிவிலூய, அவனை நன்றாக கூர்த்தியிட்டப்பட்ட சம்யக் ஞானாசினா, அந்த ஞானாசினா ஞான வாழை கொண்டு பரிவிலூய, அதை அந்த அந்த
பகைவனை வெட்டி வீழ்த்தி நான் அந்த மஞ்சு நகரத்திலே ரமித்து கொண்டிருக்கின்றேன். இப்போ ஒரு கோட்டையை பிடிக்கணும்னு சொன்னால் எதிரிகளை வெல்லணும் இல்லையா? ஆக இந்த சுவானந்த சாம்ராஜ்யம் அப்படிங்கிற கோட்டையை பிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு எதிரிகளாக இருக்கிறது என்னது? அஜ்ஞானம், அகங்காரம், ராகத்வேஷம், காமக்ரோதாதிகள். ஸோ என்ன சொல்கிறார்? கூடவே பிறந்த என்னோடு உடன் பிறந்தோர் எல்லோரும் மாண்டார்கள் சொல்கிறார் யோகர் சுவாமி. கூட பிறந்து யார்? இந்த அஜ்ஞானம், அகங்காரம், இதெல்லாம் இந்த ஞான வாழை கொண்டு கூர்மையான ஞான வாழை கொண்டு வெட்டி வீழ்த்தியவனாக நான் அந்த சுவானந்தம் என்கின்ற மஞ்சு நகரம், கவர்ச்சிகரமான நகரத்திலே ரமிக்கின்றேன். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? தங்களுடைய அமிர்தமான வாக்கினால், உங்களுடைய உபதேசத்தினால், அதிலே தோய்ந்ததனால். தோயறதுங்கிற வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்துறது இல்லை இல்லையா? ஆனால் இலங்கையில் ரொம்ப சகஜமாக பயன்படுத்துவாங்க. குளிக்கிறதுங்கிறதுக்கு தோயறதும்பாங்க. பகவான் கூட அருணாச்சல அக்ஷரமண மாதிரி தோய்ந்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். தோயறது நடத்தினா அதுலேயே தோய்தல், ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை அது. ஆக இங்கே என்ன சொல்றார்? அபிஷிக்தா, அபிஷிக்தன்னு அர்த்தம். அதிலே தோய்ந்து அதனால் எழுந்த அந்த ஞானத்தை கொண்டு இந்த எதிரியாகிய பகைவனாகிய அஜ்ஞானத்தையும் அகங்காரத்தையும் வெட்டி வீழ்த்தியவனாய் நான் இந்த சுவானந்தம் என்கின்ற மஞ்சு நகரத்திலே ரமித்து கொண்டிருக்கிறேன். நாம் எப்படி இப்படி சொல்ல போகிறோம்? எப்போ சொல்ல போகிறோம் இப்படி? இல்லையா? அவன் குருட்ட வந்து கேட்கல, நான் ஏதோ நிலையில் இருக்கேன், இதுதானே அது அப்படின்னா அவன் கேட்கலாமா? அவன் சொல்கிறான் கான்ஃபிடென்ட்டாக. என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி ஒரு மஞ்சு நகரத்திலே, சுவானந்தம் என்கின்ற மஞ்சு நகரத்திலே நான் ரமித்து கொண்டிருக்கின்றேன். தங்களுடைய கிருபா கடாட்சத்தான் இதுக்கு காரணம் என்று நான் தழுதழுக்க அவருடைய திருவடிகளை வணங்கி அவன் இதை பேசுகின்றான். மேலும் மஞ்சு நகரத்தில் வசிக்கிறான் இல்லையா, அந்த அனுபவத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். எப்படி இருக்கு அவனுடைய நிலை அப்படிங்கிறத எடுத்து சொல்ல போகிறோம். ஐ டெல் யூ, திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்போசிஷன் ஆஃப் ஆத்மானுபூதி. அந்த அனுபூத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அபரோக்ஷ அனுபூதின்னு சொல்லுவோம். அதனுடைய பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்போசிஷன் ஃப்ரம் த ரியலைஸ்டு ஹார்ட். சதாசிவ பிரம்மேந்திரர் போல் அப்படிப்பட்ட மகா ஞானி தன்னுடைய அனுபவத்தை தான் எடுத்து சொல்கிறார். சரி, ஏதோ புத்தகத்தில் படித்தோ யாரோ சொல்லியோ கேட்டு சொல்லலை, அவர் தன்னுடைய அனுபூதியை எடுத்து இங்கே சொல்கிறார். வெரி ஆத்தென்டிக் சொல்கிறார் பாருங்க. நம்ம விவேக சூடாமணியில் படித்தோம் இல்லையா, இப்போ வரைக்கும் இருந்துச்சு அந்த உலகம், எங்கே போனது, யார் கொண்டு போனா அப்படிலாம் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர் சொல்ல போகிறார். இப்போ கச்சாமி குத்ர கிமஹம் கரவாணி கிம் வா கிருஹ்ணாமி கிம் பரிஜஹாமி மயி பிரபூர்ணே நிர்வ்யாஜ சௌக்கிய ஜலதௌ பரிதிருஷ்யமானம் பேனாதிகம் ஜகதிதி ஸ்திர நிச்சயோ மே கச்சாமி குத்ர கிமஹம் கரவாணி கிம் வா கிருஹ்ணாமி கிம் பரிஜஹாமி மயி பிரபூர்ணே நிர்வ்யாஜ சௌக்கிய ஜலதௌ பரிதிருஷ்யமானம் ஃபேனாதிகம் ஜகதிதி ஸ்திர நிச்சயோ மே. டியூன் எங்கேயோ போயிடுச்சு, அது பரவாயில்ல. ஏன்னா அப்படி தான் நீ ஆனந்தத்தில் இருக்கும்போது டியூன் எங்கே வேணால் போகலாம். ஸோ அதான் அந்த தைத்தில் விட்டு ஆங்கிறாரு, அது மாதிரி தான் அது. கச்சாமி குத்ர, இப்போ நான் எங்கே போகணும்? கிமஹம் கரவாணி, இப்போ நான் என்ன தான் செய்யணும்? இப்போ என்னத்தோ ஐ ஹாவ் நோ வேர் டு கோ,
நத்திங் டு டூ. எங்கள் ஆச்சாரி இதுல என்ன சொல்கிறார் போல இருக்கு, அடிக்கடி சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு எல்லா இடம் போயிட்டுருக்காரு. இப்போ எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஐ ஹாவ் நோ வேர் டு கோ, ஐ ஹாவ் நத்திங் டு டூ. என்ன சொல்கிறாங்க இங்கே, என்ன சொல்கிறார் இவர், கச்சாமி குத்திர, வேர் ஷுட் ஐ கோ நவ். தீர்த்த யாத்திரைலாம் போகணும், காஷி ராமேஸ்வரம் போகணும், கைலாயத்தை போய் பார்த்துட்டு வந்தால் தான் முக்தி. இவர் என்ன சொல்கிறார், இப்போ நான் எங்கே போகணும்னா, ஏன்னு கேட்டால் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. போக்குவரவெல்லாம் இனி கிடையாது. கிமகம் கரவாணி, இனி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவனா நான், கிருத்தகிருத்தியன். இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கேட்டால், அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை அவனுக்கு. ஆப்த காமன் அப்படின்னு எல்லா காமனாக்களையும் அடைந்தவனாகி விட்டான். காமனாக்கள்னா ஆசைகள், அவ்வளோதான். இனி ஆசையே இல்லை அவனுக்கு. அதனால அவன் என்ன செய்யணும், அவன் ஆசைகள் இருந்தாலும் அதனால் தூண்டப்பட்டு நம்ம செயல்கள் செய்கிறோம் இல்லையா, காரியங்கள் செய்கிறோம். இவனுக்கு இதயத்தில் வாசனாதிகளும் கிடையாது, ஆசைகளே கிடையாது. ஏன்னா பரிபூர்ண நிலையில் இருக்கான் அவன். பரிபூர்ண நிலையில் இருக்கும்போது ஆசைகளே எழாது. இப்போ நான் இப்போ என்ன தான் செய்யணும், சோம்பியாய் சும்மா சுகம் உண்டு உறங்கிடு சொல்வேர் என்கதி அருணாச்சலா. பகவான் சொல்றார், சோம்பியாய் சும்மா சுகம் உண்டு உறங்கிடு. சரி, அதுக்கு அர்த்தம் வேற இருந்தாலும் பார்த்தாலும் அந்த ஒரு சாதாரண அர்த்தத்தை பார்த்தா கூட, இப்போ சும்மா இருக்கிறத என்ன செய்யணும் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டால், இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை, பரிபூர்ணமான நிலையில் இருக்கிறதுனால இனி அவன் அடைய வேண்டியது ஒன்றுமில்லை, ஏதாவது இழந்துருவோமோன்னு காப்பாற்ற வேண்டியது ஒன்றுமில்லை அவனுக்கு. இப்போ நமக்கு இந்த உலகத்தில் எதையாவது அடையணும் பாடுபடுறோம் இல்லையா, ஒரு ஏதோ ஒரு கோல், ஒரு லட்சியம் வச்சு அதுக்காக வி கோ ஆன் ஒர்க்கிங் ஆன் இட். And the goal post also keep changing every now and then. அப்படிலாம் சாதகர்களுக்கு இல்லை அந்த பிரம்மஞானத்தை அடையணும், ஏதோ ஒன்று அடையணும்னு உங்களுக்கு இருக்கு. ஆனால் இவருக்கு ஒன்றுமே அடையிறதுக்கு இல்லை இப்போ. ஆகவே நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, என்னத்தோம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, கிம் வா கிருஹ்ணாமி கிம் பரிஜகாமி, எதை நான் இப்போ கொள்ளுவேன், எதை தள்ளுவேன். அவ்வேஸ்வரவனும் இதே தாட் தான் வருது, எதை கொள்வேன் எதை தள்ளுவேன். ஏன்னா அந்த நிலையில், அந்த பரிபூர்ணமான நிலையில் அவருக்கு அந்நியமாக ஒன்றுமே கிடையாது. அந்த சகஜானந்த ஸ்திதியில் இருக்கும்போது எதை கொள்வது எதை தள்ளுவது, அவருக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லைன்னா எதை கொள்வது எதை தள்ளுவதுன்னு கேட்டால், ஐயோ இதில் பற்று ஏற்பட்டுரும், இதை நான் தள்ளணும் விட்டுறணும். அவருக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், அவருக்கு அந்நியமாக அவர் எதையுமே பார்ப்பதில்லை. ஆகவே இனி நான் எதை கொள்ள வேண்டும் எதை தள்ள வேண்டும். இந்த ஆன்மஸ்வரூபத்தை பற்றி விளக்கும் போதும் அதான் சொல்கிறாங்க, இதை கொள்ளவும் முடியாது தள்ளவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் கொள்ள முடியாது, அது நம்முடைய ஸ்வரூபம், அதை யார் கொள்வது, அது இன்ஃபைனைட், அதை எப்படி கொள்வது. தள்ளவும் முடியாது, ஏன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், அவனை எப்படி தள்ள முடியும், யார் தள்ளுறது. அவன் ஸ்வரூபமாக எப்பயுமே சுடர் விட்டுட்டு இருக்கான், அகமகமா, அவன் எப்படி தள்ள முடியும். இப்போ என்ன சொல்றார், கிம் வா கிருஹ்ணாமி கிம் பரிஜகாமி. ஆக நான் விரும்பி அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லை, ஐயோ இதெல்லாம் பந்தம் அப்படின்னு நான் விளக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. கிம் கிருஹ்ணாமி கிம் பரிஜகாமி மயி பிரபூர்ணே. பிரபூர்ணே பரிபூர்ணமாகிய எண்ணில், நிர்வியாஜ சௌக்கிய ஜலதவ். எண்ணில்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு அடைமொழியாக சொல்றார், நிர்வியாஜ சௌக்கிய ஜலதவ். முடிவில்லாத சௌக்கிய சுக கடலிலே, ஜலதவ் கடலிலே, ஃபேனாதிகம் ஜெகதிதி பரிதிருஷ்யமானம். பேனாதிகம், பேனாதிகம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த நீர்க்குமிழி சொன்னோம் இல்லையா, நுரை நீர்க்குமிழிலாம் சொல்கிறோம் இல்லையா, பேனாதிகம் ஜெகத். இந்த உலகம் எப்படி இருக்கு இப்போ எனக்குன்னு கேட்டால், அந்த மாறாத அந்த ஆனந்த கடலிலே இந்த ஜகத், இந்த உலகமானது அங்கே எங்கே நுழைக்கின்ற அந்த நீர்க்குமிழி போல இருக்கு. பேனாதிகம் ஜெகதிதம். ஆக இந்த ஜகத் என்னை ஒன்றும் செய்யாது இப்போ.
அது அப்படிப்பட்ட ஆனந்த சாகரமாகிய எண்ணிலே சும்மா அப்படி தோன்றி மறைகிறது. அலை போல, நுரை போல, அந்த நீர்க்குமிழி போல, பேனாதிகம். ஜெகதிதி பரிதிருஷ்யமானம். ஆக இந்த ஜெகத்தை நான் எப்படி பார்க்குறேன்? பரிதிருஷ்யமானம்னா எப்படி பார்க்குறேன்னு கேட்டால், ஆனந்த சாகிரமாகிய எண்ணில் நீர்க்குமிழி, நுரை அப்படி போல இந்த உலகத்தை பார்க்கிறேன். அதுக்கு மேலே அந்த உலகத்தை ஒன்றும் இல்லை. ஸ்திர நிச்சயோமே, இதிலே எனக்கு ஸ்திரமான நிச்சய புத்தி இருக்கிறது. என்னது? என்ன நிச்சய புத்தி? எண்ணிலே, ஆனந்த சாகிரமாகிய எண்ணிலே நீர்க்குமிழி போல, அலைகள் போல அப்படி இந்த உலகம் தோன்றி மறைகிறது. மையே வசகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் பார்த்தோம் இல்லையா? மயி சர்வம் லயம் யாத்தினி காலையில் பார்த்தோம். எண்ணிலே தான் எல்லாம் தோன்றுகிறது, எண்ணிலே லயமாகிறதுன்னு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறேன்னா, எல்லையில்லாத ஆனந்த சாகரமாகி எண்ணிலே, எண்ணிலேன்னு இப்படி நான் சொன்னால் உடனே இப்படி நினச்சிடக்கூடாது. என்னுடைய ஸ்வரூபத்திலே, சம்வித் என்கின்ற அந்த ஸ்வரூபத்திலே, சகஜானந்த ஸ்திதியிலே உலகம் என்கின்ற குமிழி நுரைத்து இப்படியே வந்து வந்து போயிடுது. தோற்ற மாத்திரமாக. ஏன்னு கேட்டால், அந்த தண்ணீருக்கு அந்நியமாக அதுக்கு இருப்பு இல்லை. எதுக்கு? அந்த நுரைக்கோ அந்த குமிழிக்கோ தண்ணீருக்கு அந்நியமாக அதுக்கு இருப்பு இல்லை தானே, எல்லாம் தண்ணீர் தானே. அப்போ அது தோற்ற மாத்திரமாக தோன்றுது அதெல்லாம். ஸோ தோற்றி மாத்திரமாக ஜகத் என்னிலே தோன்றி மறைகிறது. அப்புறம் ஜகத்துக்கு தனியாக அதுக்குன்னு இருப்பு கிடையாது. என்னிலே ஒரு தோற்ற மாத்திரமாக தோன்றி மறைகிறது. கனவு தான் இதுக்கு எக்ஸாம்பிள். கனவுல உள்ள பொருள் எங்கேயாவது இருக்கா? இல்லை, நம்ம மனசில் தோன்றி மறைஞ்சது இல்லையா? அதுபோல எண்ணிலே இந்த உலகம்ங்கிற இந்த காட்சி எல்லாம் தோன்றி மறைகிறது. இட் ஹாஸ் நோ மீனிங். இட் cannot bind me. இட் cannot trouble me என்பதாக இங்கே சொல்றார் சுவாமிஜி. எழுதுறார், அத்தகைய பூர்ணமான சகஜானந்த சமுத்திரமான என்னிடத்தில் கடலில் நுரை முதலியவை தோன்றி மறையும் தோற்றமாத்திரமாக காணப்படுவது போல் இந்த ஜகத் தோன்றி மறைகிறது என்பது என்னுடைய ஸ்திரமான முடிவு என்று சொல்றார். ஆக இந்த கடலிலே நுரைக்கின்ற இந்த நுரை முதலியவை அதுபோல இந்த ஜகத்தினிலே தோன்றி மறைகிறது. இப்போ நமக்கு எப்படி இருக்கு? இந்த ஜகத் ரொம்ப சத்தியமாக இருக்கு இல்லையா? அது நம்மளை ரொம்ப ட்ரபிள் பண்ணுது. அது சத்தியமாக இருக்குது, ஆனந்தத்தை கொடுக்குன்னு நினைக்கிறதுனால அது மேலே பற்றுக்கொள்கிறோம், விட முடியாமல் இருக்குது. அது நிறைய துன்பத்தை கொடுக்குது. இதெல்லாம் நமக்கு இப்போ நமக்கு அனுபவமாக இருக்குது. ஆனால் அவருடைய அனுபவம் என்ன? ஜஸ்ட் என்னுடைய அந்த எல்லையில்லாத அந்த சகஜானந்த சாகரத்திலே சும்மா நுரை போல. அதான் குருதேவன்னு சொல்லுவார், இந்த பெரிஃபரி லைக் அ வேவ், இட் இஸ் ஜஸ்ட் தேர் அப்படிம்பார். அப்படி அவங்களோட நிலைமை. இது நம்ம எல்லாருக்குமே அனுபவத்தில் சாத்தியமாகும். நம்மளுடைய விஷன் மாத்திரம் மாறணும். நம்மளுடைய விஷன் இப்போ எப்படின்னு கேட்டால், உலகம் ஒன்று இருக்குது, நான் அதில் பிறந்து வாழ்கிறேன், நான் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்கிறேன்னு இருக்குது. எப்படி விஷன் மாறணும்? நான் இருக்கின்றேன், என்னிலே இந்த உலகம் தோன்றி மறைகிறது. ஏன்னா இந்த உலகங்கிறது விருத்தி, மனோமயம்தான். இதுக்கு தனியாக ஒரு சத்தியமான இருப்புன்னு ஒன்று கிடையாது. நான் இருந்து ஒளிர்விக்கிறதுனால தான் அது இருக்குது. ஆகவே என்னிலே தான் தங்கி இருக்குது, என்னிலே தான் தோன்றி மறைகிறது. நான் தான் அதுக்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கேன். ஆகவே என்னிலே இந்த கடலில் நுரை குமிழி எல்லாம் தோன்ற மாதிரி என்னிலே தோன்றி மறைகிறது. அதுக்கு தோற்ற மாத்திரமான இருப்பு மாத்திரம்தான் இருக்குது. ஏன்னு கேட்டால், அப்படிங்கிற வஸ்துக்கெல்லாம் உண்மையிலே இல்லை. இப்போ நான் சொல்லணும்னு கேட்டால், உண்மையிலேயே இந்த டிவோட்டிஸ்லாம் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறேன், அப்போ உண்மையிலேயே சுவாமி ரமண சொல்வதான் இல்லை. சரி, நான் என்னுடைய ஸ்டாண்டில் தான் பேச முடியும், உங்கள் ஸ்டாண்டில் நான் பேசவே மாட்டேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னு கேட்டால், நான் அப்படி தான் பேசணும். அதுதான் விசாரம், அதுதான் சயின்டிஃபிக் அனாலிசிஸ். ஞான நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது, நீ நான் இல்லையடி குதம்பாய், நீ நான் இல்லையடி. சுவாமி ரமண ஸ்வரூபானது கிடையாது.
அவரே கிடையாதுன்னா அவர் பார்க்குற இந்த டிவோட்டிஸ்லாம் கிடையவே கிடையாது. இப்போ என்ன இருக்குன்னா ஸ்வரூபம், சம்வித்துங்கிற ஸ்வரூபம் மாத்திரம்தான் இருக்குது. அதில் சில காட்சிகள் தோன்றி மறையுது. என்ன? ரமணஸ்வரூபானந்தன் ஒரு சுவாமி வேஷம் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கார். அதை யாரோ பரிதாபமான கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்துட்டோமே, வேறு வழி இல்லையே, சரி பரவாயில்ல கேட்டு தான் வைப்போமே, ஒரு காலத்தை உதவலாமே அப்படிங்கிற காட்சி தோன்றி மறையுது. இந்த காட்சியினால் இந்த சம்வித்துக்கு எந்த விதமான பங்கமும் கிடையாது, எந்த விதமான பந்தமும் கிடையாது. நான் இப்போ என்னை சுவாமி ரமணஸ்வரூபா நினச்சிட்டேன்னா அப்போ டிவோட்டிஸ்லாம் இருக்காங்க. அப்போ டிவோட்டிஸ் நல்லவங்க கெட்டவங்க வேணுங்கிறவங்க வேணாங்களாம் ஆயிடுது, எல்லாம் வந்துடுது, சம்சாரம் வந்துடுது. ஸோ ரமணஸ்வரூபா ஒரு பர்சனாலிட்டியை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா, இந்த உடல் மனதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு சொன்னால், தென் ஐ ஆம் தேர். Yes, the world is there. Yes, this is happening. Everything is true. But when I am in my own state, selfhood, அப்படி இருக்கும்போது இவரே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இவர் பார்க்குற இந்த உலகம் எப்படி இருக்க முடியும்? தன்னிலையே இல்லைன்னா முன்னிலை படுறதுக்கு என்ன பொருள்? ஃபர்ஸ்ட் பர்சனே இல்லைன்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் யாரை சொல்கிறது? அப்போது அப்படி இருந்தாலும் இருக்கே இந்த தோற்றம்லான்னு கேட்டால், இவை தோற்றம் மாத்திரமே என்னிலே தோன்றி மறைகிறதே ஒழிய சத்தியம் இல்லை. அது சத்தியம் நடத்துவோம் கனவு போல, கனவுலையும் தோற்றம் மாத்திரமா என்னமோ தோன்றி மறைஞ்சுதே, ஆனால் அதுக்கெல்லாம் இருக்கான அது இல்லையே. அது போல இவையெல்லாம் இல்லை, இருக்கிற மாதிரி தோன்றி மறையுது என்னுள்ளே. இந்த ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம குழப்பிக்கூடாது. எதை குழப்பிக்கூடாது? நான் சுவாமி ரமணஸ்வரூபானந்தா அப்படின்னு நினச்சி இங்கே உட்காந்துருக்கேன், நான் ஒரு ஆச்சாரியர் ஆக்கும் அப்படி நினச்சிட்டேன்னா நீங்களாம் இருக்கீங்க கட்டாயம். நான் வந்து ரமணஸ்வரூபானந்தாங்கிறவே கிடையாதுண்ணா. இது எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்ற ஒளி, எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமாக இருக்கின்ற அந்த சம்வித், எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிற அந்த சத் ஸ்வரூபம், எந்த வரையறையும் இல்லாத அனந்தமான ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு நினச்சாச்சுன்னா இப்போ இந்த காட்சி தோன்றி மறைகிறது, ஃபுல் ஸ்டாப். அப்புறம் இன்னொரு காட்சி தோன்றி மறையும், ஃபுல் ஸ்டாப். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதனால அது என்னை பந்திக்காது. இன்ஃபேக்ட் எனக்கு அந்நியமாக அது இல்லை. அந்த தோற்றம், அந்த காட்சி, அந்த காட்சி எனக்கு அந்நியமாக இல்லை. என்னில் தானே தோன்றி மறையுதுங்கிற, அப்புறம் அந்நியம்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இந்த அலைகள்லாம் கடலுக்கு அந்நியமாவா இருக்கு? இந்த அலைகள் தோன்றி மறையுது, அது கடலுக்கு அந்நியமாவா இருக்கு? கடல்ல தான் தோன்றி மறையுது. அது கடலே தான், நீரே தான் அது, இல்லையா? அதுபோல இந்த காட்சிகள்லாம் எனக்கு அந்நியமாக கிடையாது. இன்ஃபேக்ட் என்னுடைய ஸ்வரூபமே தான் அது. எப்படி நீரே தான் சொல்கிறோமோ அதுபோல எல்லாமே என்னுடைய ஸ்வரூபம் தான். ஸ்வரூபம் சொன்னாலுமே இந்த தோற்றம் மாத்திரமா தோன்றி மறைஞ்சு கொண்டே இருக்கிறது சொல்ல போகிறார். இப்போ அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. இப்போது சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்ல போகிறார் அடுத்த செய்யுள்ள. ஆக இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆனந்த சமுத்திரமாகிய எண்ணிலே சும்மா அப்படி நுரைக்கின்றது தான் இந்த உலகம், வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகம் அதில் ஒன்றும் இல்லை, அது தோற்ற மாத்திரம்தான், அதுக்குன்னு தனி இருப்பு கிடையாது. இப்போ திரையில் தோன்றி மறைகிற காட்சிகள் இருக்கு. திரைக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நகரம் இருக்கா, நடக்குதா? அதெல்லாம் வெறும் காட்சி தான் தோன்றி மறையுது. அந்த காட்சிக்கு சத்தியத்தன்மை இருக்கா? அது எங்க இருக்குது? அது திரையில் தோன்றி மறையுது, அவ்வளோதான். அது போல தான் இந்த சம்வித்ங்கிற திரையில் என்னுடைய ஸ்வரூபத்தில் இந்த காட்சிகள்லாம் தோன்றி மறையுது. ஒரு காலமும் திரையில் தோன்ற காட்சிகளில் வர்ற நெருப்பு வந்து திரையை சுடாது, திரையை பொசுக்கிடாது. ஒரு சினிமா ஓடிட்டு இருக்கு, அது தீப்பிடிச்சு எரியுது பில்டிங் எல்லாம், ஐயோ ஐயோ தண்ணி கொண்டு வாங்க, இந்த திரை தீப்பிடிச்சு எரிய போது நீங்கள் ஓடுவீங்களா? திரை வாட்டுக்கு தேமேன்னு இருக்கும். அந்த காட்சி வந்து நம்ம திரைக்கு எதாவது ஆகுமா?
திடீர்னு வெள்ளம் வருது, ஐயோ திரையெல்லாம் ஈரமாயிட போகுது. அதுபோல இந்த காட்சிகள்னால வர்ற சுகதுக்கம் எனக்கு கிடையாது. அதான் சாட்சி மாத்திரமா இருக்கேன்னு திரும்பி சொல்றோம். சாட்சின்னு என்ன அர்த்தம்? அதனால அவன் பாதிப்படைகிறது இல்லை, இன்ப துன்ப நுகர்ச்சி அவனுக்கு இல்லை, சம்பித்துங்கிற நிலையில் இருக்கும்போது. ஆகவே இது கடல் அலையாக தான் நுரைக்கிறதே ஒழிய இது சத்தியம் அல்ல, தோற்ற மாத்திரமாக தான் இருக்குது. அதனால தான் நம்முடைய சுவாமிஜி இங்கே ரொம்ப கிளியராக சொன்னார். அதாவது எத்தனாவது செய்யுள்ள 26வது செய்யுள்ள என்ன சொன்னார்? ஆகையால் பிரம்மேந்திரன் உபதேசத்தின்படி நாம் நினைக்க வேண்டியது இவ்வளவுதான். உலகம் என்னிடத்தில் தோற்ற மாத்திரம், நான் கேவல அறிவு ஸ்வரூபம், நான் சச்சிதானந்தம் அனந்தம் ஆகியவற்றை சொரூபமாக உடையவன் என்ற தீர்மானத்துடன் இருக்க வேண்டும் சொன்னார். ஆக இந்த ஜகத் காட்சிகள் எல்லாம் செம்மலையே நின்பாலே சித்திரமாமிகுதெல்லாம், சித்திரம்னு சொல்லிட்டார், இது ஒரு காட்சி பொருளாக சொல்றார். சித்திரமாமிகுதெல்லாம் செம்மலையே நின்பாலே உத்திதமாய் நின்றே ஒடுங்கிடுமால், நித்தியமும் நான் என் இதயம் நடித்திடுவையால் தானிதயம் என்றிடுவர்தாம்னு சொன்னார் இல்லையா? அதே கருத்து தான் இங்கே. இதில் என்ன விசேஷம்னா, எனக்கு அந்நியமாக கிடையாது இந்த தோற்ற காட்சி கூட. அந்த நுரை, அந்த குமிழியெல்லாம் அந்த கடல் சமுத்திரங்கிற நீருக்கு அந்நியமாவா இருக்கு. இன்ஃபேக்ட் அவை தான் தண்ணீர் தான், நாம தான் வேற வேற பேர் கொடுக்குறோம், வேற வேற நாமரூபம் பார்க்குறோம். அவர் எசன்ஸ் என்ன, நீர் தான், வாட்டர் தான். அது போல தான் இது. இது ஸ்வரூபத்துக்கு அந்நியமாக இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் எவ்வளவு புரிஞ்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் இட் இஸ் தேர், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஆனால் அந்த அந்த அதிலேயே ஊன்றி இருந்தால் தான் நமக்கு இந்த சுகதுக்க நிகழ்ச்சிகள்லாம் அப்பாற்பட்டு இருக்க முடியும். அதில் ஊன்றி இல்லைன்னா சுகதுக்க நிகழ்ச்சிகள்லாம் சிக்கி தவிப்போம். அதில் ஊன்றி இருக்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அப்போ தான் இந்த சகஜானந்தத்தெல்லாம் அனுபவிக்க முடியும். சரி, இந்த சகஜானந்தங்கிறது சும்மா கிடையாது, அதில் ஊன்றி இருக்கிறவனுக்கு தான் இந்த எல்லை இல்லாத ஆனந்தம். சும்மா போயிட்டு போயிட்டு வரவனுக்கு கிடையாது. சரி, இப்படி சொன்னார் தன்னுடைய நிலை இல்லையா? அதாவது ஆனந்த சாகரணமாக எண்ணிலே ஒரு நுரை போல, குமிழி போல, அலை போல இந்த ஜகத் தோன்றி மறைகிறது இப்படி சொன்னார். இப்போ என்ன சொல்ல போறார் பாருங்க. இது தன்னுடைய அனுபவத்தை தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கான் சிஷ்யனா. மாயாபிதோ ஜலதரோ ஜகதாக்கியமம்பூ வஷத்வனேன மம சித்வபுஷக்ஷதிக்கா லாபோபிவா க இதி சந்ததம் ஆத்மரூபம் சஞ்சிந்தய ஸ்திரமதிஹி விஹராமி நித்யே மாயாபிதோ ஜலதரோ ஜகதாக்கியமம்பூ வஷத்வனேன மம சித்வபுஷக்ஷதிக்கா லாபோ விவாக இதி சந்ததம் ஆத்மரூபம் சஞ்சிந்தயன் ஸ்திரமதிர் விஹராமி நித்யே. ஆஹா, மாயாபிதோ ஜலதரோ, மாயை என்று சொல்லக்கூடிய மேகமானது, ஜலதரோன மேகம், மாயாபிதோ மாயை என்று சொல்லக்கூடிய மேகமானது ஜகதாக்கியம் அம்பும் வர்ஷத்து, ஜகத் உலகம் என்று சொல்லக்கூடிய மழையினை பொழியட்டும். மாயை என்று சொல்கின்ற மேகமானது நாமரூப காட்சிகளாகிய ஜகத் என்கின்ற மழையினை பொழியட்டும்.
அனேன மம சித் வபுஷா க்ஷதிக்கா. அனேன அதனால் சித் வபுஷா சித் ஸ்வரூபமாகிய சிதாகாச ஸ்வரூபமாகிய எனக்கு என்ன பங்கம் வந்து விடப் போகிறது? க்ஷதிகா எனக்கு என்ன நஷ்டம்? லாபோ அபிவாக்கா என்னதான் லாபம்? இது என்ன விஷயம்னு கேட்டால், ஆகாசம் இருக்கு, மழை பொழிகிறது, பயங்கரமாக கொட்டுது. ஆகாசத்துக்கு அதனால என்ன ஆகும்? ஆகாசத்துக்கு ஏதாவது நஷ்டமா? நஞ்சு போயிடுமா ஆகாசம்? வெள்ளம் வந்து ஆகாசத்தை அடிச்சுட்டு போயிடுமா? ஆகாசத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகாசம் ஸ்பேஸ், நாட் ஒன்லி தட் ஸ்கை, ஐ மீன் த ஸ்பேஸ். ஆகாசத்துக்கு என்ன லாபம்? அப்பா நல்லா மழை பெஞ்சிடுச்சு, இனி தண்ணி கஷ்டம் வராதுன்னு ஆகாசம் சொல்லுமா? சென்னைட்ஸ் தான் சொல்லுவான், ஐயோ தண்ணி கஷ்டம் வந்துருமோ பயம் அவங்களுக்கு. ஆகாசத்துக்கு எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் என்ன அதனால லாபம், என்ன அதனால நஷ்டம்? நான் சிதாகாச ஸ்வரூபமா இருக்கிற எனக்கு இந்த மாயை என்கின்ற மேகம் எவ்வளவு வேணா ஜகத் என்கின்ற நாமரூப காட்சிகளை பொழியட்டும், அதனால் எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு என்ன லாபம்? ஆஹாஹா, வாட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். இது சந்ததம் ஆத்மரூபம் சஞ்சிந்தய சிதமதி விஹராமி நித்தியே. இவ்வாறாக சந்ததம் எப்பொழுதும் இந்த ஆத்மஸ்வரூபத்தையே சிந்தித்துக் கொண்டு அந்த ஸ்தித பிரஜனாக நான் இந்த உலகத்திலே சஞ்சரிக்கின்றேன். விஹராமி நித்தியே ஸ்திதமதி. ஸ்திதமதின்னு அர்த்தம் அந்த உறுதியான ஒரு நிச்சயத்தன்மையோடு விஹராமி நான் இங்கே சஞ்சரிக்கின்றேன். அப்படின்னு அர்த்தம், நான் வந்து அந்த சம்வித் ஸ்வரூபம், சிதாகாசஸ்வரூபம், சித் ஆகாசம், சிதம்பரம். ஆக அந்த சிதாகாச ஸ்வரூபமான இருக்கும் பொழுது மாயை என்கின்ற மேகம் எத்தனை ஜகத் காட்சிகளை வேணுமானாலும் தோற்றுவிக்கட்டும், ஜகத் என்று நாமரூப காட்சிகளை எல்லாம் மழையாக பொழியட்டும், அதனால் இந்த சிதாகாசமாகி எனக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்? Nothing can touch me. I have nothing to gain. I have nothing to lose. In fact, I have nothing to do with this. In fact, they are not other than me. They are in me. I am not in them. இதுக்கு சுவாமிஜியோடைய கமெண்ட்ரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. நான் வாசிக்க போகிறேன். மாயை என்ற பெயருடைய மேகமானது ஜகத் எனப்படும் மழையை பொழியட்டுமே. எப்படி ஆகாசத்திற்கு மழையினால் எவ்விதமான கேடுமில்லையோ அவ்வாறே பற்றற்ற சுத்த அறிவு வடிவமாகி எனக்கு இந்த மாயையின் மழையினால் என்ன நஷ்டம்? ஆகாயத்தைப் போல் நிர்மலமாயும் ஒரே வடிவாயும் எல்லையற்றதாயும் அசைவற்றதாயும் மாறுபாடு அற்றதாயும் உள்ளென்றும் வெளியென்றும் இல்லாததாயும் வேறு ஒன்று அற்றதாயும் இரண்டற்றதாயும் தான் தானே விளங்குவதாயும் உள்ள பரபிரம்ம ஸ்வரூபம் அல்லவா, பிரஜான வடிவம் அல்லவா? அத்தகைய எனக்கு ஜகத் என்ற இந்த மழையினால் ஒரு நஷ்டமும் இல்லை. லாபம்தான் என்ன? ஒன்றும் இல்லை. ஜகத் எனப்படும் மழை இஷ்டம் போல் கொட்டிக்கொண்டிருக்கட்டும், நானோ எப்பொழுதும் இவ்வாறு எனது ஆத்மஸ்வரூபத்தை நன்கு அனுசந்தானம் செய்து கொண்டு அதில் புத்தி ஸ்திரமாக முற்றும் நிலை பெற்றதாக அந்த நித்தியமான ஆத்மானுபவத்தில் திளைத்திருக்கின்றேன். ரொம்ப சேஸ்ட் லாங்குவேஜ், அப்படியே எடுத்து சொல்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கமெண்ட்ரி. ஸோ ஐ ஹவ் மார்க்டு திஸ் ஆஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ரீடிங் இட் டு யூ. அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கமெண்ட்ரி. இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன், எனக்காக, உங்களுக்காக இல்லை. மாயை என்ற பெயருடைய மேகமானது ஜகத் எனப்படும் மழையை பொழியட்டுமே. எப்படி ஆகாசத்திற்கு மழையினால் எவ்விதமான கேடுமில்லையோ அவ்வாறே பற்றற்ற சுத்த அறிவு வடிவமாகி எனக்கு இந்த மாயையின் மழையினால் என்ன நஷ்டம்? ஆகாயத்தைப் போல் நிர்மலமாயும் ஒரே வடிவாயும் எல்லையற்றதாயும் அசைவற்றதாயும் மாறுபாடு அற்றதாயும் உள்ளென்றும் வெளியென்றும் இல்லாததாயும் வேறு ஒன்று அற்றதாயும் இரண்டற்றதாயும் தான் தானே விளங்குவதாயும் உள்ள பிரம்மஸ்வரூபம் அல்லவா, பிரஜான வடிவம் அல்லவா? அத்தகைய எனக்கு ஜகத் என்ற இந்த மழையினால் ஒரு நஷ்டமும் இல்லை. லாபம்தான் என்ன? ஒன்றுமில்லை. ஜகத் எனப்படும் மழை இஷ்டம் போல் கொட்டிக்கொண்டிருக்கட்டும், நானோ எப்பொழுதும் இவ்வாறு எனது ஆத்மஸ்வரூபத்தை நன்கு அனுசந்தானம் செய்து கொண்டு அதில் புத்தி ஸ்திரமாக முற்றும் நிலை பெற்றதாக அந்த நித்தியமான ஆத்மானுபவத்தில் திளைத்திருக்கின்றேன். இந்த மாதிரி வரிகள் வந்து ஹையஸ்ட் இன்ஸ்பிரேஷன் தான் வர முடியும். இவ்வளவு தங்கு தடை இல்லாமல் அப்படி வருது பாருங்க. இது சும்மா வந்து மூளையிலேருந்து உதிச்சு தலையை சொரிஞ்சு எழுதுற காரியம் அல்லது. இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஹார்ட்.
ஆஸ் அ மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ பியூட்டிஃபுல் திஸ் கமெண்ட்ரி. ஸோ ஆகாசத்திற்கு இந்த மழையினால் எந்த கேடும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அதுபோல் சிதாகாச வடிவமாக எனக்கு, இரண்டற்ற எனக்கு இதனாலலாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே நம்ம சொரூபமாக இருக்கிறது தான் நம்முடைய வேலை, மற்றது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ வில் ஸ்டாப் ஹியர். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.